சார் என் பேர் ஜஷ்வந்த். இப்போ என்கிட்ட வந்து பிஸ்னஸ் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டும் இருக்குது. இந்த ப்ராடக்டை இந்த காலகட்டத்தில் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்கிறேன். மேஜராக இந்த இடத்த ஆக்குப்பை பண்ணியிருக்க மார்க்கெட்டிங் இதில். இந்த ப்ராடக்டை நான் அங்கே எப்படி எடுத்துகிட்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணி அதை சேல் பண்ணுறதுக்கு, கஸ்டமரை கிராப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னோட டவுட். பொதுவாக ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இல்லையா? எந்த ஒரு தொழிலோ எந்த ஒரு ப்ராடக்ட்டோ கொண்டு போய் சேர்க்கறதுக்கு மக்கள் கண்ணில் படுற இடத்த வைக்கிறது தான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் ஒன்றுமே இல்லைங்க, உங்கள் கண்ணில் பட வைக்கிறது. உங்கள் கண்ணில் பட வைக்கணும், உங்கள் காதில் கேட்க வைக்கணும், ரேடியோலையோ ஏதோ ஒன்றையோ கேட்க வைக்கணும். இப்போ அது எல்லாமே சுருங்கி கடைசியாக இப்போ நம்மளோட எதை கேள்வி தான் கேட்பேன், கடைசியாக ரேடியோ இப்போ கேட்டிங்க ஒரு 20 years பார்த்தீங்களா? வீட்டில் ஆக்சுவலி இந்த மாதிரியான தலைமுறை உருவானதுனால தான் நான் ரேடியோ விட்டு வந்தேனே. இல்லை, ஏன்னா நானும் ரேடியோவில், நான் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் தெரியும், ஆர்ஜேவாக இருந்திருக்கேன், திருச்சியில் இருந்திருக்கேன், சென்னையில் இருந்திருக்கேன். நீங்கள் சொல்லும்போது அதே மாதிரி தான் நமக்கான ஆடியன்ஸே மாறி இப்போ வயதானவர்களாகவும் இதாக இருக்கும்போது இவங்களுக்காக நம்ம எதுவுமே பேச முடியாமல் போயிடுது. ஸோ ரேடியோ இல்லையா, ரேடியோவில் விளம்பரங்கிறத கேட்குறதுங்களுக்கான ஆடியன்ஸே வேறு இன்னைக்கு. சரியா? ஒன்று. அப்புறம் கடைசியாக தேட்டரில் விளம்பரம் உட்காந்து எப்போ பார்த்துருக்கீங்க? இப்போ ஆனால் யூடியூப்பில் ப்ரீமியம் வச்சுருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா விளம்பரம் வருதா இல்லையா? ஸ்கிப் ஆட் வர்ற வரைக்குமாவது பார்க்க வேண்டியிருக்கா இல்லையா? கண்டிப்பாக. இந்த இடத்துல தான் இந்த தலைமுறையில் இன்றைக்கி எல்லாருமே ஆல்மோஸ்ட் தலைமுறைன்னு அவங்களெல்லாம் சொல்ல, இன்றைக்கி யாரும் ரேடியோ கேட்காத பெரிய தொழில் பண்ணலாம் ஆளுங்க எல்லாம் பப்ளிக்கில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஆல்மோஸ்ட் ஒரு ஆட்டோ டிரைவர்லேருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய அரசியல்வாதி வரைக்கும் எல்லாருமே மொபைல்லே எல்லாத்தையும் பார்த்துடுறாங்கிறதுனால அந்த இடத்துக்குள்ளே தான் உங்களுடைய தளம் இருக்குங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட். விளம்பர தளம் இருக்குது. ரெண்டாவது, அதுலேயுமே வேறு இருக்குது. யூடியூப் இஸ் நாட் ஒன்லி அ சோஷியல் மீடியா. அது சோஷியல் மீடியா மட்டுமல்ல. சோஷியல் மீடியானா நீங்கள் உங்களுடைய தரப்பை சொல்வது, உங்களுக்கான கூட்டம் சேர்ப்பது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் மனசில் பட்டதை நான் கொஞ்சம் வார்த்தையில் சொல்லலாம். இந்த மாதிரி வரும்போது இந்த இடத்துக்குள்ளே கொண்டு போய் உங்கள் ப்ராடக்டை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. இப்போ இன்ஸ்டா வந்து ரொம்ப ஒரு பெரிய ஃபேமஸ் விஷயமா இருக்குது. அங்கே கொண்டு போய் சேர்த்து தான் ஆகணுங்கிறது ஃபஸ்ட் பாயிண்ட். நீங்கள் அங்கே போய் இருந்து தான் ஆகணும், அந்த கூட்டத்தில் இருந்து ஆகணும். நீங்கள் மன்னராக விரும்புகிறீர்கள். அந்த காலத்தில் ஒரு விஷயம் உண்டு, யானை மாலை போட்டால் மன்னன் ஆகலாம். நான் மன்னன் ஆகணும் ஆசைப்பட்றேன், ஆனால் வீட்டில் படுத்துருந்தானே அப்படி இருக்கும். அவன் என்ன செய்யணும்? அட்லீஸ்ட் அந்த கூட்டத்தில் போய் நின்றணும், அந்த கூட்டத்தில் போய் நிற்கணும். அந்த கூட்டத்தில் போய் நிற்கிறது பேர் தான் அந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ அங்கே போனீங்கன்னா அது ஒரு பெரிய கடல் வச்சுக்கலாமே. அந்த கடலுக்குள்ளே இன்றைக்கி பெரிய டெக்னாலஜி இருக்குது. கோடுகளை உள்ளே போய் கூகுள் ஆட்ஸ் இருக்குது, லிங்க்டின் ஆட்ஸ் இருக்குது, வெவ்வேறு ஆட்ஸ் இருக்குது. வெவ்வேறு அவங்கள நீங்கள் டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட் பண்ணலாம். அப்புறம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. என்ன அப்படின்னா எந்த பொருளுங்கிறத பொறுத்து இருக்குது.